வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பர்ஸ், லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பாக்யராஜ் சார் ஸ்பெஷல் ரவுண்ட்ல அவருடைய மனசை தொட்ட அழகழகான பாடல்கள் தொடர்ந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் பாடிட்டு வராங்க. அந்த வரிசையில் அடுத்தபடியா பாட வராங்க நம்ம ஆஷா அண்ட் அலாவுதீன். லெட்ஸ் வெல்கம் them on stage. பூமகளூர்வலம் பூபாளம் இசைக்கும் பூமகளூர்வலம் இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே பூபாளம் இசைக்கும் பூமகளூர்வலம் இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே பூபாளம் இசைக்கும் பூமகளூர்வலம். சொர்க்கத்தில் சூரம் பூபாளம் இசைக்கும் பூமகளூர்வலம் இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே பூபாளம் இசைக்கும் பூமகளூர்வலம். அலாவுதீன் அண்ட் ஆஷா ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருந்தீங்க. பாக்யராஜ் சார் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு சாங். நான் ஏன் ஃபீல் பண்ண வேண்டியதுன்னா, இந்த டியூன் போட்டப்போ முதல்ல இவங்க இவங்க ரொம்ப அழகாக பாடினாங்க. நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பாட்டு கேட்ட மாதிரியே இதையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த பாட்டு டியூன் போடும்போது சுச்சுவேஷன் சொல்லி பாட்டு போட்டார். அப்புறம் ராஜா சார் போடும்போது நான் அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தேன். டியூன் வாட்ச் சொன்னி என்னங்க அப்படின்னாரு. நல்லா இல்லையான்னாரு. இல்லை நல்லா இருக்குது இப்படி தலையாட்டினா இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேட்டிக்கல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியல. அது என்ன ஸ்லோவாக இருந்தால் என்ன தேட்டிக்கல் ஆடியன்ஸுக்கு பிடிக்காதா? அப்போ பேத்தா சாங்கெல்லாம் வந்து ஸ்லோவாக இருக்கிறது இல்லையாண்ணா? இல்லை பேத்தாஸா வரும்போது அந்த மூடோடு இன்வால்வ் ஆகி வரும்போது அது மாதிரி ஸ்லோவாக இருந்தால் ஓகே. பட்டு ஒரு டூயிட்டு அது மாதிரிலாம் வரும்போது இவ்வளோ ஸ்லோவாக இருந்தால் ரசிப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு போங்க மெலடி ரசனையே இல்லை உங்களுக்கு அப்படின்னா. இல்லை வேண்டாங்க, எதுக்கு சண்டை, உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குங்கும் போது எனக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு தேட்டர் இது ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பாட்டு போட்டார், எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. ஜெயசேஷன் ரொம்ப அழகாக பாடினேன். அப்புறம் நான் அடுத்த படத்துக்கு தூள் நின்று வச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் படத்துக்காக நான் வந்து ஷூட்டிங்கு போயிருந்தேன், அதே கோபிக்கு. இப்போ அங்கே தூரில் நின்று போச்சு. கரெக்டாக நம்ம மாதிரி யூனிட் எல்லாம் போய் சேர்ந்தேன்னா உடனே அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு தேட்டருக்கார எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து போட்டுருவான் இல்லையா? இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நான் யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து போனோன்னே கரெக்டாக அந்த சிச்சுவேஷன் அந்த பாட்டு வருது.
அந்த இடம் வந்தோடனே நான் சரி அந்த பாட்டு வரப்போகுதுன்னு உட்காந்துருந்தேன். திடீர்னு அடுத்தது பாட்டை காணோம். ஒரு டைலாக்ஸாக போயிட்டு இருந்தது. என்ன அங்கே தான் என் பாட்டு வரணும், பாட்டு காணோம்னா அது பாட்டில் சீன் போயிட்டே இருந்தது, பாட்டு வரல. எப்படி மாறாது, இதுதானே இடம், இதுதானே சுச்சுவேஷன் அப்படின்னேன். அப்புறம் இன்டர்வல் முடிஞ்சோடனே அந்த ஆப்ரேட்டர் கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என்னையா இது பாட்டு இருந்து இந்த இடத்துல என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னென்ன நான் தான் எடுத்து வச்சுட்டேன், வெட்டி வச்சுட்டேன். இவ்வளோ நல்ல பாட்டு இதை போய் வெட்டி வச்சுட்டேன். இல்லை சார், தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, அது ஃபஸ்ட்டு டே கவனித்தேன், ரெண்டாவது மறுபடியும் நைட் ஷோவெல்லாம் கவனித்தேன், அதனால் ரெண்டாவது நாள் அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். என்ன அப்படின்னு, சார் பாட்டு வந்து பூபாலம் அப்படின்னு மச்சான் அப்படின்னு ஒரு சவுண்டு, தீப்பிட்டு இருக்கா, வீடு இருக்கா அப்படின்ட்டானுங்க. அப்படியே கும்பல் அப்படி எந்திரிச்சாங்க சார். இங்கே ஒரு 10 பேர், அங்கே ஒரு 10 பேர் எந்திரிச்சாங்க. நான் ஒரு ஷோ தான் இப்படியா நினச்சேன். ரெண்டாவது ஷோ, மூணாவது ஷோவில் எல்லாத்துலேயுமே இந்த மச்சான் மாமான்னு சவுண்டு டைலாக் மாறுது. அப்படியே கும்பலாக எந்திரிச்சாங்க. என்ன இவ்வளோ நல்ல படத்தில் வந்து இப்படி எந்திரிக்கிறாங்களேன்னு என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்படின்னு என்னென்னா, தேட்டர் ஆடியன்ஸுக்கு இது மாதிரி தம் அடிக்க போகிறவங்க அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இடம் எதிர்பார்த்தே இருப்பாங்க. என் படத்தில் வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஜெர்க்காகி ஒரு பாட்டு வரும்போது, அதுவும் கேளப்பாக இருந்துருச்சு வைங்க, கண்ணை திறக்கணும் சாமி மாதிரியே இருந்துருச்சு அப்படின்னு, இல்லைன்னா வா வாத்தியார வான்னு இருந்துன்னா பேசாமல் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் இப்படி ஸ்லோவாக வந்ததுன்னா டபக்குன்னு எந்திரிச்சு தம் அடிக்க ஓடிடுவாங்க. ஸோ அவங்களுடைய அது எல்லோரும் அப்படி போகிறதில்ல. ஆனால் தேட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% இந்த தம் அடிக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் இப்படி டபக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அப்புறம் ராஜா கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த பாட்டு வந்து நான் நினச்சி மாதிரி ஆச்சு, போங்க உங்களுக்கு இன்னும் இந்த பாட்டு எத்தனை பேர் ரசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், நானும் ரசிக்கிறேன். இப்போவும் அந்த பாட்டு நைட்டில் வந்து எப்போ கேட்டாலும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ரேடியோவில் வந்து அந்த பாட்டு வந்துட்டுருக்கோம். அவ்வளோ மெலடியாக இருக்குது, எல்லாருமே ரசிக்கிறாங்க, நானும் ரசிக்கிறேன். ஆனால் ஜனங்க என் படத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தோன்னே இப்படி ஆகிப்போச்சு, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதனால் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால அந்த பூபாலம் அப்படின்னாலே எனக்கு மச்சான் அப்படின்னு அடுத்த சவுண்டு. ஸோ இவங்க 2 பேரும் அனுபவித்து சுகமாக பாடினாங்க. ரொம்ப நல்லா சூப்பராக பாடினீங்க. அந்த பாட்டும் கம்போஸ் பண்ணதை அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. சார் நீங்க செட்டுக்கு வரீங்கன்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்யராஜ் சாரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம், யாருக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும்? எஸ், நீங்க சொல்லுங்க, எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் பாக்யராஜ் சார்? பாக்யராஜ் சாரோட சென்டிமெண்ட். நான் சொன்னேன்ல சார், அந்த 7 நாட்கள் லாஸ்ட் சீன் மறக்கவே முடியாது. அவரோட எல்லாருடைய மனசுலயுமே அப்படியே நீங்க பதிஞ்சிட்டீங்க சார். அப்படியே அந்த பக்கம் கொடுங்க, ஸ்டெஃபி அம்மா. சார் நீங்கள் முதல்ல நடித்த சின்ன வீடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கு திருமணமாகி நாங்கள் மறுவீடு போன போது எங்கள் வீட்டுக்காரங்க முதல் கூட்டிகிட்டு போன முதல் படம் சின்ன வீடு. உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, கூப்பிட்டு போய் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ, அதெல்லாம் பின்னால் லைஃப்பில் அதெல்லாம் யூஸ் ஆகும், ஒரு அதிர்ச்சியெல்லாம் ஆயிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. அதை மறக்க முடியாதுங்க சார் எங்கள் வாழ்க்கையில். அது உங்களை நேரடியாக பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அடுத்தபடியா சார் நடிச்ச பாடல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? டான்ஸ் ஸ்டெப்ல இருந்து செம்மையா இருக்கு அப்படின்றது. விருஷாமா நீங்களே சொல்லுங்க. டாடி தான். டாடி பாட்டே சூப்பர் கிரேட். ஸோ இவ்வளவு பெண்கள் கூட்டம் வந்து உங்க பின்னாடி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து எல்லார் மனசுமே கவர்ற வகையில் எடுக்கிறீங்க சார். அதான் சார், அழகான பாடல் பாடினீங்க. அலாவுதீன் அண்ட் ஆஷா, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். அடுத்தபடியா இவருடைய எமோஷனை கொட்டுறதுக்காகவே நம்ம ஜெயராம் சார் வராரு. லெட்ஸ் வெல்கம் ஜெயராம் சார் ஆன் ஸ்டேஜ். பங்கஜவல்லி அம்புஜனேஸ்ரீ பங்கஜவல்லி அம்புஜனேஸ்ரீ பார்வதி தாயே பணிந்தேன் நானே பங்கஜவல்லி அம்புஜனேஸ்ரீ. யாரா அவன் பங்கஜத்தை பத்தி பாடுறது? நான் தாங்க சாமி. பங்கஜம் என்னடா பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறா. மங்களம் கடைசியில் தானங்க பாடணும். நீ முதலையே பாடுறா.
நீ அட்வான்ஸ் வாங்கலீங்க. அட்வான்ஸ் ஆகுது கிட்வான்ஸ் ஆகுது தள்ளி போட நானே பாரு மாமா. மாப்பிள நீ ஆரம்பி. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்துல நிறுத்திட்டானுவளே படுபாவி பசங்க. ஆமா என் அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, ஆமா என் பஸ்கை என்ன குஸ்தி என்ன தண்டால் என்ன, ஆமா இத நான் என்ன சொல்வேன் என்ன செய்வேன். ஐயோ முடியலாம் வழிய பாடியா. அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? என் சோக கதையை கேளு தாய் கூலமே. ஆமா தாய் குலமே, நம்ம தாய் கூலமே. நம்ம தாய் குலமே. அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. இந்த ஒரு பொண்ணு நம்பி என் மனச திறந்து வச்சேன். சொந்த ஒரு சாதீசனோ அத்தனையும் மறந்து வந்தேன். என் சோக கதையை கேளு தாய் கூலமே. ஆமா தாய் குலமே. நம்ம தாய் கூலமே. நம்ம தாய் குலமே. அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. ஆசை வச்ச ஆம்பளனா ஆண்டியாலையிறேன். அல்லும் பகல் ஒன்ன எண்ணி தெருவுல திரிகிறேன். நேத்து வர நடந்ததெல்லாம் தெய்வம் செஞ்ச சோதனை. நீ மட்டும் மனசு வச்சா தீர்ந்து விடும் வேதனை. நான் மட்டும் இல்லைன்னா சந்நியாசம் வாங்கியிருப்பா. காசி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி போயிருப்பா. மங்களத்தை பெத்தவனே உன் மனச மாத்திக்கடா. மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கடா. என் சோக கதைய கேளு தாய் கூலமே. ஆமா தாய் குலமே. நம்ம தாய் கூலமே. நம்ம தாய் குலமே. அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. இந்த ஒரு பொண்ணு நம்பி என் மனச திறந்து வச்சேன். சொந்த ஒரு சாதீசனோ அத்தனையும் மறந்து வந்தேன். என் சோக கதைய கேளு தாய் கூலமே. ஆமா தாய் குலமே. நம்ம தாய் கூலமே. நம்ம தாய் குலமே. அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. மாப்பிள்ள உன் சோகம் எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப எப்படி உன்னை குஷிப்படுத்துற பாரு அண்ணா. ஏ நரசிம்மா வாடா. என்னடா லுக்கு பாரா. ஓகேடா. என் சோக கதைய கேளு தாய் குலமே. ஆமா தாய் குலமே. அம்மா தாய் குலமே. நம்ம தாய் குலமே. ஆமா தாய் குலமே. ஆமா தாய் குலமே. அட கேட்டா காட்டாங்காதம்மா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. இந்த ஒரு பொண்ண நம்பி என் மனச திறந்து வச்சேன். இந்த ஒரு பொண்ண நம்பி என் மனச திறந்து வச்சேன். என் சோக என் சோக என் சோக 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 என் சோக கதைய கேளு தாய் குலமே. ஆமா தாய் குலமே. நம்ம தாய் குலமே. நம்ம தாய் குலமே. அட கேட்டா காட்டாங்காதம்மா இந்த மனமே. ஆமா உங்க மனமே. அம்மா உங்க மனமே. எப்பா என்ன ஒரு எனர்ஜிப்பா முகேஷ். என்ன முகேஷ், எப்படி 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 இப்படி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. செம்மையா இருந்துச்சு. அதுவும் நரசிம்மன் அவர் சொன்ன உடனே மறந்துட்டீங்கல்ல. நான் தான் நரசிம்மனா அப்படின்ற அளவுக்கு சீரியஸா சூப்பர். பாக்யராஜ் சார் எப்படி இருந்துச்சு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்?
ஒட்டுமொத்த பேரும் கலகலப்பாக கை தட்டுறதுலேயே தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பாட்டு எவர் கிரீனான ஒரு பாட்டு. இந்த பாட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னென்னா ஒரு சில சுச்சுவேஷன் சொல்கிறோன்னையுமே ரொம்ப நாள் போராடி டியூன் பிடிக்கிறது உண்டு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 டியூன் 5 டியூன் வாசிச்சுட்டு அப்புறம் பிடிக்கிறது உண்டு. இது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு என்ன இன்வால்மெண்ட்டோ என்னன்னு தெரியல. அதை கேட்டோடனே அவர் ரசித்தார். உடனே நானே அப்படின்னு ஆரம்பித்தார். கேட்டோடனேயுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வழக்கமாக எனக்கும் அமருக்கு எப்பவுமே காம்பினேஷன் பாட்டு எழுதுறதுல ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் அமர் இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னேன். உடனே தூள் கிளப்பிடு உடனே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துட்டாப்புல. அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 பேர் நின்றுருக்காங்கன்னு ஒன்று சுற்றி இது மாதிரி 4 பேர் அங்கே எங்கள் ஓட நின்றுருப்பாங்க. யார்? நானும் நம்பியாரன்னு 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த நாமம் போட்டுட்டு 4 பேர் கூட ஆடுவாங்களே. ஆமாம். ஏன்னா அந்த ஊருக்காரங்களே போய் கூப்பிட்டு அவன் டைமிங்க்கு பாட மாட்டான், டைமிங்க்கு இது பண்ண மாட்டான். அதனால் அப்போ யோசித்து பார்த்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டரில் கூப்பிட்டு நீங்களே மொட்டை போட்டு வந்து நீங்களே நடிச்சிருக்கடான்னு சொல்லி எல்லாம் மொட்டை போட்டு நாம போட்டு வந்து எல்லோரும் வந்து அந்த இதில் ஆக்ட் பண்ணாங்க. அப்புறம் இங்கே இப்போ இந்த லேடிஸ் எல்லாம் அப்படி கை தட்டிட்டு இருந்தாங்க ஒரு ஆனந்தமாக. அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பாடும்போது முன்னால் உட்காந்து கை தட்டிட்டு இருப்பாங்க. எல்லாம் வயசான என்னை வளர்த்துன ஆயா, எங்கள் வீட்டில் வேலை பார்த்த ஆயா, பக்கத்து வீட்டு ஆயா, அந்த மாதிரி இந்த மாதிரி பூரா வயசான ஆயாக்கள் எல்லாம் வந்து அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் முன்னால் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, நான் பாட்டு பாடுவேன், அப்படியே கையை தட்டிட்டு நீங்கள் பாட்டில் கண்ணில் தண்ணி விட்றக்கணும். அது ஏமாக்கியா கண்ணில் தண்ணி உடனே வருமா, நான் வர வைக்கிறேன் நான் எல்லாம் கொஞ்சம் கிளிசன் விட்றேன் அப்படின்னு. அச்சோ அது என்னப்பா எரியுதுன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கை தட்டிட்டு உட்காந்துருந்தவங்கெல்லாம் அதை ரசித்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த பாட்டு அங்கே ஷூட்டிங் எடுத்தோம். ஸோ அந்த பாட்டு வந்து படத்தில் சுச்சுவேஷனும் அந்த மாதிரி சுச்சுவேஷன், பாட்டும் வந்து ரொம்ப ஹிட் ஆனதுனால பாருங்க இவங்கெல்லாம் கை தட்டும் போது எனக்கு உண்மையிலே அந்த ஆயாக்கள்லாம் கை தட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதே மாதிரி முன்னால் உட்காந்துட்டு தாட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவ்வளோ இம்ப்ரெசிவ் அந்த இல்ல சார் என்ன சொல்றாருன்னா அந்த ஆயா ஆக்ஷன் மட்டும் தான். இல்லைங்க அந்த ஆயாக்களை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவ்வளோதான். நீங்க எல்லாம் வந்து யூத் லேடிஸ். நோ யூத் லேடிஸ். ஓகே. ஆமா. அடுத்தபடியா நரேஷ் ஐயர் எப்படி இருந்துச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயராமன் சார் சூப்பராக பாடினீங்க. ஐ மீன் உங்கள் நிஜமாகவே ஏதாவது சோகக்கதை இருக்கா உங்கள் லைஃப்பில்? நீங்கள் ரொம்ப அனுபவிச்சு அவ்வளோ அழகாக பாடினீங்க. நன்றி சார், நன்றி. எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராமா மாதிரி இருந்தது. அப்படியே எஃபர்ட்லெஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு செம்ம பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக கொடுத்தீங்க கண்டஸ்டன்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், நம்மளுடைய கண்டஸ்டன்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கள் எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விட்டுலாம். இது ஏரமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை GSN ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில், டச், பின்பர்ஸ், லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.